இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வாங்குனது இதோட பெரியமா வாங்கி கொடுத்தது. எனக்கு ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் பிடிக்கவே இல்லை இந்த கம்பல். உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கா பார்த்து சொல்லு. ஓகே அம்மா ஒரு ஆளு. ஐயோ குழந்தையா கரெக்டா இருக்க டேஸ்ட் சூப்பர் இருக்கும். ஏன்னா இப்போ மேஞ்சிட்டு இருக்கல நண்டு. பாத்து லக்கி பாத்து கை உள்ள போயிடுது பாத்து உரியல என்னைக்காவது லக்கி வெஜிடபிள்ஸ் எப்படி சாப்பிட்டு அப்படியே ரசம் இருக்குப்பா ரசம் ஊத்து துப்பிட்டு ஓடிடும். ரசம் சாப்பிடுறியா பாப்பா? அந்த அம்மா நண்டு குழம்பு பார்த்தோன்னே நல்லாதான் நம்ம வீட்டுல செஞ்சாங்க. சாப்பாடை பார்த்தாலே தெரிச்சு ஓடும் ஆளு நம்ம ஆளு. உங்களுக்கு தெரியும் தலை தெரிக்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல போய் நின்னுப்பாங்க சண்டை போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் ஒரு உருண்டை. ஆனா நீ டயட் தானே சொன்னேன். இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற? மகளே மனசே விட்டு போச்சு. என்ன மனசு விட்டு போச்சு? நான் 1 month கஷ்டப்பட்டு டயட் இருந்தேன். கேலரி டெபிசிட்ல நான் இருந்த மக்களே 1 kg ஏறி இருக்கு. ஒழுங்கா இருந்தா கூட அந்த அதே வெயிட்ல இருந்திருக்கலாம் போல. 1.5 kg எனக்கு ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான் கண்டதே எங்களுக்கு தெரியாம ஏமாத்தி நடுவுல சாப்பிட்டுக்கிற. இல்ல மக்களே நான் இந்த 1 month ஒழுங்கா தான் இருந்தேன். ஆக்சுவலி அப்படி நடிச்சா இல்ல போன வாட்டி பிசிஓடி இருக்குன்னு ஹாஸ்பிடல் சொன்னாங்க. அப்படி இருந்துச்சுன்னா திருப்பி வாங்க, irregular periods இருந்துச்சுன்னா வாங்க சொன்னாங்க. irregular periods இல்ல, ஆனா ஹாஸ்பிடல் போறதுக்கு பயமா இருக்கு. திருப்பி மறுபடியும் படுக்க வச்சிருவாங்களோன்ற பயத்தோட சுத்திட்டு இருக்கா மக்கள். அதனால நண்டு சிக்கன் அது மாதிரி ஹீட்டான ஃபுட்ஸ்லாம் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஒன்னும் சரிப்படல. அதனால டயட்லாம் வேணாம்னு நான் முடிவு எடுத்துட்டேன் மக்கள். இந்த பொரி உருண்டை இருக்கிறது இல்லாம எண்ணெயை சேர்த்து இருக்க வைக்கிற மக்களே. எனக்கு பொறாம மக்களே. என்ன பொறாம? நம்ம ஒல்லி ஆயிட்டு இவன் குண்டு பண்ணி மாதிரி இருந்தானா? ஏய் உனக்கு தெரியுதா? நீ கண்ணாடியை பாத்திருக்கிய என்னைக்காவது? யார் குண்டு பண்ணி மாதிரி இருக்காங்க? சருக்கும் நானும் ஒன்னாதான் August 1 ஸ்டார்ட் பண்ணோம். சருக்கு 2 kg குறைஞ்சிருக்கு. எனக்கு மக்களே எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு மக்களே. சருக்கு சாப்பிடறத நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் ரைஸ் கொஞ்சம் அதிகம். கேமரா கொஞ்சம் ஆஃப் பண்ணா நல்லா இருக்கும். அடிச்சு சாப்பிடுங்க. ஷையா ஃபீல் பண்றீங்களா? அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நண்டு எடுத்து வாயில சூரி கடின்னு கடிச்சுன்னு இருப்பா மக்களே. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லிடுறேன் மக்களே. நிறைய பேருக்கு வந்து ஃபுட் ஸ்பா பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். பட் பார்லர் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முக்கியமா மணி ஸ்பெண்ட் பண்ணி பண்றதுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காது. என்ன மாதிரி அவங்களுக்காக ஒரு சூப்பர் சொல்யூஷன் நான் வச்சிருக்கேன். எஸ் மக்களே, அகாராவோட இந்த ஃபுட் ஸ்பா மசாஜர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மசாஜர் இது அப்படின்னு நான் சொல்லுவேன் மக்களே. இந்த ஸ்பா மசாஜர் கம்ஸ் வித் ஒரு லிட் மக்களே. லிட் ஓபன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அழகா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் கோர்ஸ் இது கூட ஒரு ஹேண்டிலுமே கொடுக்குறாங்க. கேரி பண்றதுக்கு இந்த ஹேண்டில் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுது. செம்ம ஈஸி டு கண்ட்ரோல். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது இதுல இருக்க இந்த கிளியர் டிஸ்ப்ளே தான். ஆன் பண்றதுக்கு ஆன் ஆஃப் பட்டன், மேலேயே டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பட்டன் இருக்கு பாத்தீங்களா? 35 டிகிரில இருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வாட்டர் டெம்பரேச்சரை இதுல நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படியே ரைட் சைட் போனீங்கன்னா ஸ்பா. இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பபிள் ஃபங்க்ஷனை எனேபிள் பண்ணும். அண்ட் கீழே டைமர் இருக்கு பாத்தீங்களா? 10ல இருந்து 60 மினிட்ஸ் வரைக்கும் இந்த டைமரை வச்சு நீங்க டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலி இந்த மசாஜ் பட்டன் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மோட்ல நீங்க மசாஜ் சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், வாட்டர் இல்லாம இந்த மிஷின் நீங்க ஆனே பண்ணக்கூடாது. இதுல டோட்டலா 6 மோட்டரைஸ்டு மசாஜ் ரோலர் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். அண்ட் 3 மசாஜ் மோட் இருக்கு. முக்கியமா இதுல ரொட்டேட்டபிள் பியூமிக் ஸ்டோன் இருக்கு மக்கள். நம்ம ஃபுட்ல இருக்க கேலஸ் ரிமூவ் பண்ண இந்த பியூமிக் ஸ்டோன் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபுட் ஸ்பா மசாஜர்ல இப்ப வாட்டர் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஆன் பண்ண கோயில கொஞ்சம் கிளென்சரும் நான் போட்டுக்கிறேன் மக்களே. அது என்னோட ஃபுட்ல இருக்க டெட் செல்ஸ் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். சோ இப்போ மிஷின் ஆன் பண்ணிட்டு எனக்கு வேணுங்கிற டெம்பரேச்சரை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மக்களே. நவ டைமர் ஃபிக்ஸ் பண்றேன். மினிமம் 30 மினிட்ஸ் இருந்தா பெட்டர். இதுல இருக்க பபிள் ஃபங்க்ஷன் சூத்திங் அண்ட் ரீஜெனரேட்டிங் ஸ்பா எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுத்து நம்ம ஃபீட், பாடி, மைண்ட் எல்லாத்தையும் சூப்பரா பேம்பர் பண்ணுது. ஜஸ்ட் இதுக்குள்ள உங்க ஃபுட்டை வச்சு மூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும், மசாஜிங் வேற லெவல்ல இந்த ஃபுட் ஸ்பா மசாஜர் பண்ணி கொடுக்கும். 40 மினிட்ஸ் முடிஞ்சப்ப என்னோட ஃபுட்ல இருக்கிற இந்த கேலஸ் எல்லாமே சூப்பரா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டவல் வச்சு நான் டேப் பண்ணி எடுக்கிறேன். இதுல இருக்க வாட்டர் ரிமூவ் பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த நாபை நீங்க ரிலீஸ் பண்ணாலே போதும் மக்களே. மக்களே கொஞ்சம் கூட செலவில்லாம வீட்லயே என்னோட ஸ்பா மசாஜ் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவாங்க. இந்த மசாஜரை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க இன்சோம்னியா இம்ப்ரூவ் ஆகும். ஆஃப் கோர்ஸ் ஹெட்டேக்குமே நல்லாவே ரெடியூஸ் ஆகுது. ஃப்ளூல இருந்து இது நம்மள பிரிவென்ட் பண்ணுது. ஃபைனலா ஃபுட் பெயினுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பா உங்களுக்குமே இந்த ஃபுட் ஸ்பா மசாஜர் தேவைப்படும் மக்களே. இந்த ப்ராடக்ட் 1 இயர் வாரண்டியுமே ப்ரொவைட் பண்றாங்க. நான் இதை அமேசான்ல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணேன். கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஃபுட் ஸ்பா மசாஜர் தேவைப்படும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி உடனடியா பர்ச்சேஸ் பண்ணுங்க. கரடி உன்னோட குடோனை தர குப்பை குடோனை
தரேன்னு சொன்ன அடிச்சிருவோம், ஒழுங்கா திறந்துரு. மக்களே, உங்க யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் இந்த வீட்டுல புதைஞ்சிருக்கு. அங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கு மக்களே, அது இல்லாம இங்க ஒரு குப்பை தொட்டி நாங்க வச்சிருக்கோம். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய குப்பை தொட்டி, அது கூட இந்த இதுவும் ஒரு குப்பை தொட்டி தான் மக்கள். வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நான் க்ளீன் சும்மா இந்த வீடியோ கதை சொல்லி ஏமாத்தலாம் அழகு குறிப்பு கேக்குறீங்க, அதெல்லாம் இருக்கு. இங்க பாரு, நீ அழக பத்தி பேச தகுதியே உனக்கு இல்ல. ஒரு விஷயம் எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்க வீடு குப்பையா இருந்தா தயவு செஞ்சு க்ளீன் பண்ணு இறங்காதீங்க. அதை க்ளீனும் பண்ண மாட்டீங்க, க்ளீன் பண்ணாம இருக்கவும் மாட்டீங்க. அரை குறையா என்னால இந்த குப்பை தொட்டி ஒரு பக்கம் இருக்கு, இந்த குப்பை தொட்டி ஒரு பக்கம். ஆக்சுவலா அந்த குப்பை கீழ இருக்கு, இந்த குப்பை இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் இங்கதான் இருந்தது. இந்த குப்பை சும்மா இல்லாம நோண்டி அதை கீழே எடுத்து வச்சிச்சு. சத்தமே எல்லாம் சைலண்டா பாக்ஸ் நவுத்துது பாரு. அமைதியா இருக்கும்போதே யோசிச்சிருக்கேன், என்னடா சத்தமே வருது, அது தர மாட்டேது பாரு, புடிச்சு வச்சுக்கிச்சு. அதெல்லாம் கூட எடுத்துக்கோ லக்கி, இது வேணாம் லக்கி. லக்கி, அந்த டப்பால ஒண்ணுமே இல்ல, சும்மா தான் நீ வச்சுக்கணும். இதுதான் மக்கள் என்னோட ரியல் ஜுவல்லரி பாக்ஸ். இதுக்குள்ளதான் நான் கோல்டு ஜுவல் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன். ஆக்சுவலா இந்த டப்பா எங்க வாங்குனாங்கன்னு நீங்க கேட்டீங்க. இது வந்து நான் எங்க வாங்குனாங்க, நீங்க எங்க வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து சரவணா ஸ்டோர் எலைட். இது வந்து 900 rupees நினைக்கிறேன். இது நல்லா இருக்கு, குவாலிட்டியா சூப்பரா இருக்கு. இங்க கீழே வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். வேணுங்கிற நம்பர் நம்ம லாக் பண்ணிட்டு கிளிக் பண்ணா ஓபன் ஆயிடும். இதேதான் நீங்க லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க, அதேதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. பாக்ஸ் தான் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, பட்டர்ஃப்ளை கம்பல் எங்க போச்சு, எங்கடி போச்சு, பொறி உருண்டை. ஆக்சுவலி இதுக்குள்ள தான் வச்சிருந்தேன், அது பறந்து அந்த டிராக்குள்ள போயிடுச்சு. கைய கால வச்சு சும்மா ஒழுங்கா எடுத்து போய் பொறி உருண்டை. கோல்ட் இயரிங்ஸ் தனியா, நார்மல் இயரிங்ஸ் தனியா வச்சு. ஏய் ரொம்ப பண்ணாதடி, பொறி உருண்டை. அந்த டப்பா சும்மா வாங்கி வச்சிரா மக்களே. நிறைய பேர் என்னோட கோல்ட் இயரிங் கலெக்ஷன் கேட்டிருக்கீங்க. கலெக்ஷன் மாதிரிலாம் நமக்கு கோல்டுல இவ்வளோண்டு தான் இருக்கு என்கிட்ட. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கினது. இது நிறைய பேர் முதல் முறை ரக்கி வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டா பிரியா, அப்ப வந்து கிஃப்டா கிடைச்சது பொறி உருண்டைக்கு. ஆமா, சோ அப்படியே லக்கி குத்துலாம். கிஃப்டா கிடைச்சதுன்னா சருக்கு வாங்கி கொடுத்துச்சு. மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின கோல்டு இது. ஆமா, இதுதான். அதுக்கப்புறம் இது வந்து லக்கியோட பெரியமா வாங்கி கொடுத்தது, லக்கி காது குத்தப்போ. அப்புறம் இந்த கம்பல் வந்து லக்கியோட மாமா, எங்க அண்ணா வந்து அவங்களுக்கு காது குத்தும் போது கொடுத்தது. அதனால இது ஃபுல்லா அப்படியே இது லக்கிக்கு நான் கிஃப்ட் பண்ண போறேன். மொத்தமா இந்த ரோ வந்து லக்கிக்காக இப்ப அலாட் பண்ணிட்டோம். ஆமா, அப்புறம் இந்த கம்பல் தான் மக்களே நான் முன்னாடி போட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியும்ல, நான் தான் இத சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தேன். ஆமா, ஸ்டார் கம்பல். சர்ப்ரைஸா வர்றதுலாம் போடக்கூடாது அப்படின்னு ஞாபகம். போடக்கூடாதுன்னா கடையில போடக்கூடாது சொல்றேன், காதுல போடக்கூடாது. காதுல போட, கடையில வச்சுக்க கூடாது, கடையில மாத்திர கூடாது, விற்க கூடாது, மக்களே அது பண்ண கூடாதுன்னு நான் வச்சிருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளை வந்து எனக்கு ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் பிடிக்கவே இல்லை இந்த கம்பல். ஆனா சருக்கு வந்து வாங்கு, டிஃபரெண்டா நிறைய நல்லா இருக்கும், அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது போடும்போது நீங்களும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த பட்டர்ஃப்ளை எங்க வாங்குனீங்க. இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க மக்களே, அண்ணா செலக்ஷன்லாம் நல்லா இருக்கு. ஆனா வாழ்க்கைன்னு ஒரு செலக்ஷன்ல தான் ஏமாந்துட்டு. இந்த பெரிய ஜிமிக்கி மக்களே, மை ஃபேவரட்டான ஒரு ஜிமிக்கி கம்பல் இது. இது பெரிய சாரி கட்டும் போது ட்ரெடிஷ்னலா இருக்கிறதுக்கு நான் வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து நம்ம சீட் போட்டுதான், ஜிஆர்டில சீட் போட்டு நம்ம வாங்கணும். அப்புறம் நான் போட்டிருக்கிற இந்த வி கம்பல், இது நம்ம ரீசெண்டா 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நம்ம எடுத்தோம், நீங்க பாத்துருந்துருப்பீங்க. இது வந்து 1 கிராம், இதோட கிராம்ல எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா இந்த கிராம் ஞாபகம் இருக்கு. இது வந்து 1 கிராம் அந்த மாதிரி தான் வந்தது. அப்புறம் மேல இருக்கிற இந்த ஃபிளவர் கம்பல், இது சருக்கோட பர்த்டே அப்ப வாங்கினது. இது 1 கிராமுக்கு ரொம்ப கம்மி தான் வந்தது. ஆனா அதுவே 5000 rupees கிட்ட இந்த ஃபிளவர். அந்த அப்பயே வந்து 5000 ரூபாய் 5000 கிட்ட வந்துச்சு. அப்புறம் இன்னொரு இயரிங்கும் நான் வச்சிருக்கேன். அந்த இயரிங் இப்ப ஹிந்தி படிக்க போயிருக்கு. அது ஒண்ணும் மேங்கோ, உங்களுக்கு நான் அது போட்டோ இருந்தா அட்டாச் பண்றேன். மேங்கோல கீழே குட்டியே தொங்குற ஒரு 3 months முன்னாடி நம்ம வாங்கணும். அது இப்போ ஸ்டடிங்க்கு போயிருக்கு. கிளாஸ் முடிச்சுட்டு வந்தப்போ உங்களுக்கு காட்டும். இதுல என்னோட இமிடேஷன் ஜுவல்லரிஸ் மக்களே, இதுல நான் போடுறதே இல்ல. அதனால தூக்கி கீழே போட்டுரு. இல்ல நான் போடுவேன். ஆனா இது ரொம்ப நேரம் நம்ம போட்டோம்னா நமக்கு புண்ணு மாதிரி சில பேருக்கு ஒத்துக்காது. ஆமா, இச்சஸ் வருது. ஆனா இச்சஸ் வந்தாலும் பரவாயில்ல, நான் போட்டு அதுக்கப்புறம் சொரிஞ்சிட்டு இருக்காரு. வேற ரொம்ப நாளா அவங்க கிட்ட இது காமிக்கணும்னு நினைச்சேன். சரி, இதுல எதுவுமே இல்லையே, அப்படியே நம்ம கிட்ட கலெக்ஷன். நாளைக்கு வீடியோ எடுக்கலாம், நாளைக்கு எல்லாம் கிளீன் பண்ணி. இன்னைக்கு ஏன்டி இப்படி இன்சல்ட் பண்ற மக்களே? நீங்க கேட்டதால நான் வீடியோ எடுத்திருக்கேன். காஞ்சி பேசிட்டு டயர்ட் ஆயிட்டியா? உங்களுக்காக தான் மக்களே நான் பண்றேன். இவன் பாருங்க, உங்களுக்காக பண்ண கூடாதுன்ற. ஆமா, பண்ண கூடாது, நீ ஒழுங்கா க்ளீன் பண்ணு. இதெல்லாம் பண்ணாத, நீ க்ளீன் மட்டும் பண்ணு. எனக்கு வந்துனே இருக்கு ரொம்ப. லக்கி பேபி ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்க, அதனால உங்களுக்கு அப்படியே டிங்கு டிங்குன்னு சொக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி கிரிஞ்சா சுத்திட்டு இருக்காங்க, எதையா போட்டு நோண்டுறாங்க, தூக்கம் வருதுன்னு சுத்திட்டு இருக்காங்க. தூங்க வைக்க போறோம். வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க, என்னோட கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் மக்களே கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த தவறான செயல், கலெக்ஷனே இல்லாம கலெக்ஷன் சொன்னா அடி வாங்குவீங்க.
கம்பல்ஸ் இருக்கு, அது கலெக்ஷன் தான். நாளைக்கு உங்களுக்கு அல்லு இத க்ளீன் பண்ற வீடியோ, அல்லு க்ளீன் பண்ற வீடியோ. ஓகே மக்களே, நாங்க வீடியோ வைக்கிறோம் முடிச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்க. நம்ம சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பார்த்தா இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற வீடியோ பண்ணி பை சொல்லிக்கலாமா? பை. வேற ஹலோ லோஸ் பிரியா.